பிச்சைக்காரங்க கூட பணம் போடுறாங்க, 1 ரூபாய் 2 ரூபாய், அது கூட இல்லாத உட்காந்துக்கிறோம். நாங்க 7 நாள் ஆகுது. நாங்க கூட விட்டு வந்து தெரியுமா, சோறு தண்ணி இல்லாத உட்காந்துக்கிறோம். அவ்வளவு கஷ்டம் நாங்க வேலை செஞ்சுக்கிறோம். இப்போ கொரோனாவுல இப்போ தண்ணி அடிச்சுட்டே உள்ள போக முடியாது. குழிவு மேல எல்லாம் ஏறும், அதை தள்ளிட்டு அந்த கூடியில அள்ளி கொடுப்பாங்க. அப்படியே மேல எல்லாம் ஊத்துவோம். பாட்டில தீக்கு அடிப்பாங்க, எச்சம் முய்வாங்க, எச்செல்லாம் முய்வாங்க, பாட்டில தீக்கு அடிப்பாங்க. அதெல்லாம் தொடச்சிட்டு அந்த இது அள்ளி ஊத்துவோம். சாப்பிடவே முடியாது. 3 நாள் 4 நாள் இருக்கு. அந்த கைக்குள்ள போட்டுன்னு மேல எல்லாம் ஊத்தி ஒரு குழி விழுந்துட்டு பசங்க அந்த வீட்டுக்காரங்க சொல்ல முடியாது. எவ்வளவு வருஷமா வேலை செய்றீங்க? 15 வருஷமா செய்யறோம். இந்த வேலையில இருந்து நிறுத்துறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஏதாச்சும் சொன்னாங்களா, நீங்க இதுக்கப்புறம் வேலைக்கு வர வேணாம் அதெல்லாம் சொல்லல? நோட்டீஸ் எதனா கொடுத்தாங்க? எப்படி நிறுத்தினாங்க வேலையில இருந்து உங்களை? 31ஆம் தேதி கையெழுத்து போட்டோம். 1ஆம் தேதி காலையில நாங்க வேலைக்கு வரோம். யாருமே உள்ள சேர்க்கல. போலீஸ் ஃபுல்லா நாளைல இருந்து நீங்க வேலைக்கு வர தேவையில்ல. பாட்டிலே போட்டு வைப்பாங்க. அந்த கஞ்சி தண்ணி சோறு வச்சு கஞ்சி தண்ணி எடுத்து ஊத்திடுவாங்க. ஜன்னல் வையா எச்ச மொய்வாங்க, மாவை வச்ச பீர் பாட்டில் டீ அடிப்பாங்க. 2000 பேர் எல்லாரும் 1ஆம் தேதி நீங்க வேலைக்கு வர. எந்த விதமான எழுத்துப்பூர்வமா எதுவுமே சொல்லல, வாய் வழியா சொன்னாங்க. இதுக்கு வந்து பிஎஃப் எல்லாம் இருக்கா? 1 ரூபாய் கூட கொடுக்காத வெளியே போங்க அப்படின்னு சொன்னா நாங்க எங்க போவோம்? இந்த வேலையை நம்பி தானே நாங்க குடும்பம் நடத்துறோம். இதே வேலை இல்லைன்னா நாங்க எந்த இடத்துல போய் நிற்போம்? அதான் நட் ரோட்ல வந்து நாங்க நின்ட்டோம். என்னென்ன வேலை எல்லாம் பாக்குறீங்க? பாத்திரம் கழுவான், பெருக்குவான், குப்பை அள்ளுவான். யாரு நாய் பூனாக்கே நல்லா செத்தா இவ்வளவு வேலை செய்யறேன். எது சேர்த்தாலும் எந்த புரிவுக்கு கக்கஸ் பண்ணா நாங்க பிளேட் போட்டு உரண்டுவோம். அதெல்லாம் தண்ணி ஊற்றி கழுவோம். இன்னைக்கு நாங்க தெரியல. தாம்பரம், கோயம்போடு, சித்தார்பேட்டை, மவுண்ட் ரோடு, அடையாறு கோயில் இதெல்லாம் வண்டியில ஏற்றிப்பாங்க. எங்களை மொத்த மெட்ராஸையும் நீங்க தான் கிளீன் பண்ணுவீங்க. ஆன்ஜியோ பண்ணிருக்காங்களா? அப்புறம் ஏன் நீங்க இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க? இந்த வேலை செஞ்சு செஞ்சு எனக்கு கர்ப்பப்பை கட்டி வந்துச்சு. அவங்க வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லை. கஷ்டமாச்சம்மா. வேலைக்கு போனீங்க, வேலை இல்லாத நிலைமையில உட்காந்து